ஆசாரியரும் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தல் 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லி நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆண்டவர் ஏற்படுத்தினார் அப்படின்ற வார்த்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அந்த செய்தி கொடுத்தா ராஜாக்களும் ஆசாரியர்களும் கவனிக்கணும். ஒரு 15 நிமிஷத்துல நம்ம பார்க்கலாம். குறிப்பா வேதம் சொல்லி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து ஆண்டவர் எப்பொழுது நம்மிடத்தில் அன்பு காட்டினார்? நாம் பரிசுத்தமா இருக்கும் போதா, நம்ம வைராக்கியமாய் வாழ்ந்த போதா, இல்ல நாம் நல்லவர்களா இருந்த போது ஆண்டவர் நம் மீது அன்பு வைத்தாரா என்று சொன்னால் கிடையவே கிடையாது. நம்ம பொல்லாதவங்களா இருக்கும் போது, நம்ம அக்கிரமக்காரர்களா இருக்கும் போது, நம்மெல்லாம் வழி தப்பி திரிந்த போதுதான் ஆண்டவர் நம் மீது அன்பை காட்டினார். எப்பவுமே உண்மையான அன்புக்கும் போலியான அன்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது. போலியான அன்பு எப்படி இருக்குன்னு சொன்னா, மனிதன் தகுதியை பார்த்து அன்பு காட்டுவான், தராதரத்தை பார்த்து அன்பு காட்டுவான். அதாவது ஸ்தோத்திரிக்கிறோம், நாம் அன்பு பாராட்டினால் பதிலுக்கு பதில் அன்பு பாராட்டுவார்கள், நாம் கொடுத்தால் பதிலுக்கு பதில் கொடுப்பார்கள், நாம் பேசினால் பதிலுக்கு பதில் பேசுவார்கள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுயநலமான அஞ்ஞான அன்பு. ஆனா கடவுளுடைய அன்பு எப்படின்னா, நம்ம எதையுமே செய்யாம போனாலும் சரி, நம் நல்லவர்களாய் வாழாம போனாலும் சரி, நம்ம அவருக்கு ஏற்ற வண்ணமாய் இல்லாமல் எதிர்மாறா இருந்தாலும் சரி, அப்பேற்பட்ட நேரத்துல கூட எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கக்கூடியவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால வேதம் சொல்லி ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பாவிகளா இருந்த போது, நம்மளாம் அக்கிரமக்காரர்களா இருந்த போது ஆண்டவர் நம் மீது அன்பு காட்டினார் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல பைபிள் சொல்லி நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆண்டவர் ஏற்படுத்தினார். பைபிள்ல ராஜாக்களுக்குன்னு ஒரு சில தகுதிகள் இருந்தது. எதுக்காக ராஜாக்கள் ஏற்படுத்தப்பட்டாங்க, எதற்கு ஆசாரியர்கள் ஏற்படுத்தப்பட்டாங்க? முதல்ல ராஜாக்களை குறித்து பார்க்கலாம். ராஜாக்கள்னாலே 2 காரியத்துக்கு முக்கியத்துவம். ஒன்று, ராஜாக்கள் என்றால் ஆளுகை செய்கிறவர்கள். இன்னொன்று, ராஜாக்கள் நியாயம் செய்யக்கூடியவர்கள். சாலமன் பாருங்க, எல்லாரையும் மக்களை ஆண்டு கொண்டார், தேசத்தை ஆண்டு கொண்டார். அதே போல தன்னிடத்துல தேவை, தனக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது ராஜாவா இருந்து மக்களுக்கு நியாய தீர்ப்பு செய்கிறார். ஒரு குழந்தை தூக்கிட்டு வராங்க, 2 தாய்மார்களும் ஒரு குழந்தைக்காக போட்டி போடுறாங்க. அப்ப சொல்றா, இந்த குழந்தை எந்து அப்படின்னு சொல்லி ஒரு தாய் சொல்லுகிறாள், இன்னொரு தாய் சொல்ற இல்ல அது என்னுடையதுன்னு சொல்றாங்க. அப்ப ராஜா என்ன பண்றாருன்னு சொன்னா, கத்திய கொண்டு வர வச்சு அந்த பிள்ளை வெட்டுவதற்காக முயற்சித்த போது ஒரு தாய் சொல்லுகிறாள், அந்த குழந்தைய என்ன பண்ணுங்க, வெட்டி போட்டுடுங்க, எனக்கும் வேணாம் அவளுக்கும் வேணாம் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இவள் அந்த பிள்ளைக்குரிய உண்மையான தாய் அல்ல, தாயாக உரிமை பாராட்ட போராடினவள். ஆனால் உண்மையான தாய் சொல்லுகிறாள், அந்த குழந்தையை கொல்ல வேணாம், என் கண்ணு முன்னாடி அந்த குழந்தை சாக வேண்டாம், அந்த குழந்தைய அவகிட்டயே கொடுத்துருங்க, எங்கேயாச்சும் போயிட்டு அது உயிரோடு இருந்தா போதும் என்று சொல்லுவோம். அப்போ ராஜா நியாய தீர்ப்பு செய்யக்கூடியவராக. அப்போ ராஜாக்களுக்கு 2 பணி ரொம்ப முக்கியம். ஒன்று என்ன, அவங்க ஆளுகை செய்வாங்க. எதை ஆளுகை செய்வாங்க? நாட்டில் இருக்கிற மக்களை ஆளுகை செய்வாங்க. 2வது, ராஜாக்கள் நியாய தீர்ப்பு செய்வார்கள். மக்களுக்கு தீர்ப்பு வரும்போது அது நன்மையா தீமையா என்று அறிந்து நீதிக்கு நீதியையும் அநியாயத்துக்கு அநியாயத்தையும் சொல்லக்கூடியவங்க தான் ராஜாக்கள். அப்போ ராஜாக்கள் என்றாலே ஆளுகை, அதான் ஞாபகப்படுத்து. அப்ப பைபிள் சொல்லுது நம்மை ஆண்டவர் ராஜாக்களாக ஏற்படுத்தினார். அப்ப நாம எதை ஆளுகை செய்யணும்? நம்ம சுத்தி இருக்கிற மக்களை நம்ம ஆளுகை செய்யணுமா? அப்ப நாம எதை ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரா? கவனிங்க, 3 விதமான ஆளுகை நம்ம கண்டிப்பா செஞ்சாகும். ஒன்று, நாம் பாவத்தை நாம் ஆளுகை செய்ய வேண்டும். எதை ஆளுகை செய்யணும்? எதை ஆளுகை செய்யணும்? ஆமா, பாவம் நம்மை ஆளுகை செய்ய விடக்கூடாது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா போதை வஸ்துக்கள் அவங்களை ஆளுகை செய்யும், அவங்களை விடவே விடாது, அவங்களை அடிமைப்படுத்தும், அவங்க இஷ்டத்துக்கு அந்த வழியா போய்கிட்டு இருப்பாங்க, அது என்ன சொல்லுதோ அதை கேட்பாங்க. அப்போ நாம் இந்த உலகத்தில் எதை ஆளுகை செய்ய வேண்டும்? பாவத்தை நாம் ஆளுகை செய்ய வேண்டுமே தவிர பாவம் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம ராஜாக்கள். அப்ப ராஜா தான் ஆளுகை செய்யணும். குடிமக்கள் ராஜாவை ஆளுகை செய்யலாமா? ராஜா தான் மக்கள் ஆளுகை செய்யணும். நான் ஒரு நாயை வளர்க்கிறேன், நாய் என்னை ஆளுகை செய்யணுமா? நான் நாய் ஆளுகை செய்யணுமா? நான் தான் நாய் ஆளுகை செய்யணும். ஒரு மேய்ப்பன் இருக்கிறான், ஒரு ஆடு இருக்கிறது. மேய்ப்பன் தான் ஆட்டை ஆளுகை செய்ய வேண்டும். ஆடு திரும்பி மேய்ப்பன் ஆளுகை செஞ்சா எப்படி இருக்கு யோசித்து பாருங்க.
அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம எதை ஆளுகை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா, நமக்கு விரோதமாக இந்த உலகத்தை விதைக்கப்பட்டிருக்கிற பாவத்தை நம்ம ஆளுகை செய்து அந்த பாவத்தில் விழுந்திடாதபடிக்கு அந்த பாவத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். நிறைய பேர் பாருங்க, ஒரு சின்ன புகையிலை விட அவங்களால முடியாது, ஒரு பாக்கு போறதை விட அவங்களால முடியாது, ஒரு ஸ்மோக் பண்றதை விட அவங்களால முடியாது, ஒரு பொய் சொல்லாம இருக்க அவங்களால முடியாது, இச்சையான சிந்தனைகளை சிந்திக்காம இருக்க அவங்களால முடியாது. அப்ப என்ன, பாவம் இவர்களை ஆளுகை செய்கிறது, ஆனால் பாவத்தை இவர்களால் ஆளுகை செய்ய முடியல. அப்போ நம்ம ராஜாக்கள் என்ற உணர்வு நமக்குள் வர வேண்டும். நம்ம சிங்காசனத்துல உட்கார்ந்து தேசத்தை ஆளுகை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் நமக்கு விரோதமாய் இந்த உலகத்தில் இருக்கிற பாவம் நம்மை பாவமாக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. கவனிங்க, பாவம் என்ன பண்ணுது? எல்லாரும் என்ன பண்ணும்? பாவமாக்கணும். சாத்தானின் நோக்கம் என்ன? எல்லாரையும் பாவமாய் மாற்ற வேண்டும். அப்போ நாம் பாவமாய் மாற்றப்படுவதுதான் சாத்தானுடைய சதி வழியாக இருக்கிறது. அதனால பாவம் எந்த வழியில வந்தாலும் அதை நாம் ஆளுகை செய்யணுமே தவிர நாம் பாவத்துல விழுந்து விட கூடாது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க, முதலாவது நம்ம எதை ஆளுகை செய்யணும்? எதை ஆளுகை செய்யணும்? ஆமா, நமக்கு எதிராய் வரக்கூடிய பாவத்தை, நம்மளை பாவத்துல தள்ளுவதற்காக முயற்சிக்கிற எல்லா பாவ கிரியைகளை நாம் என்ன பண்ண சொன்னோம்? அதை அடக்கி நாம் அவைகளை மேற்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை பாவத்தை நம்ம ஆளுகை செய்யாம அதை அடக்கி ஆளாம நம்ம விட்டுட்டா அது என்ன பண்ணு சொன்ன அடிமைப்படுத்திடும். என்ன பண்ணு, ஒரு நாய் குலைக்கும் போது அதை கண்ட்ரோல் பண்ணி அடக்கி ஆட்சி செய்யாம விட்டுட்டேன்னா அந்த நாய் என்ன பண்ணும்? என்னை கடிச்சு பலவீனமாக்கி என்னை குற்றூராய் மாற்றிவிடும். அதே வனமாகத்தான் பாவத்தை ஆரம்பத்திலேயே, பாவ சிந்தனைகளை ஆரம்பத்திலேயே நாம் அடிமைப்படுத்தாவிட்டால், அதை அடக்கி நாம் ஆளுகை செய்யவிட்டால் அந்த பாவம் என்ன பண்ணுச்சுன்னா நம்மளை அடிமைப்படுத்திடும். நாம ஸ்தோத்திரிக்க நம்ம விருப்பத்துக்கு வாழ முடியாது. அது என்ன சொல்லுதோ, பாவம் என்ன நமக்கு தூண்டுகிறதோ அந்த வழியாகத்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, என் சிந்தனையில நான் இல்லை பண்ணுவாங்க. நிறைய பேர் என் போக்குல நான் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கேன், ஏன்னே தெரியல. அப்ப என்ன அர்த்தம்? அவன் பாவத்துக்கு அடிமைப்பட்டு விட்டான். அவனால் பாவத்தை ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் பாவத்துக்கு அடிமைப்பட்டபடியாலதான் வாழ்க்கையில நிம்மதி கெட்டு போகுது. என்ன, பாவத்தை ஜெயிக்க பலன் இல்லை. எத்தனை வாலிப பிள்ளைங்க பாவத்தை ஜெயிக்க பலன் இல்லை. அப்ப பாவத்தை எப்படி ஆளுகை செய்ய முடியும்? எப்படி ஜெயிக்க முடியும்? வேத வசனத்தை கொண்டுதான் நம்ம பாவத்தை ஜெயிக்க முடியும். அதான் யோவான் சொல்லுவார், வாலிபர்களே நீங்கள் பலவான்களானபடினால் நான் உங்களுக்கு எழுதுகிறேன், வேத வசனம் உங்களிலே நிலைத்திருக்கிறபடினால் நான் எழுதுகிறேன். அப்ப பாவத்தை நம்ம அடக்கி ஆளுகை. அதான் நீதிமொழி சொல்றார், பட்டணத்தை பிடிக்கிறவனை காட்டிலும் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அப்போ முதலாவது பாவத்தை சத்துரு எங்க விதைக்கிறான்? சிந்தனையில விதைக்கிறான். சிந்தனையில விதைக்கப்பட்ட பாவம் தான் அது செயல்முறையாக மாற ஆரம்பிக்கிறது. அதனால அது சிந்தனையில விதைக்கப்படும் போதே அதை கிள்ளி நாம் எரியாவிட்டால் அடுத்தபடியாக செயல் வடிவமாய் பாவத்தை சத்துரு மாற்றி விடுவான். நீங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல ஆதாமுடி காலத்துல வாழ்ந்த மக்களுக்கு நித்தமும் அவருடைய சிந்தனைகள் பொல்லாததாகவே இருந்தது. அப்ப சிந்தனை எப்படி இருந்ததோ அப்படித்தான் அவங்க வாழ்க்கை முறை இருந்தது. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முறைய வச்சு எதை கண்டுபிடிக்கலாம்? இப்ப என் சிந்தனையை கண்டுபிடிக்க உங்களால முடியாது. ஆனா எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? என்னுடைய நடைமுறையை வச்சு என் சிந்தனை நான் எதை சிந்திக்கிறேன். உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்களை ஈஸியா நீங்க அடையாளம் கண்டுபிடிக்கலாம். உங்க புருஷனை ஈஸியா நீங்க அடையாளம் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை நீங்க அடையாளம் கண்டுபிடிக்கலாம். அவங்க சிந்தனை எப்படி இருக்கு. நேற்று சிந்தனை யாராலும் பார்க்க அப்படியே இல்லை, சிந்தனை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எதை வச்சு? அவன் எதை சிந்திக்கிறானோ அதைத்தான் செயல் வடிவத்தில் கொண்டு வருவான். அப்படியானால் அவன் செயல்களை வைத்தே அவன் என்ன சிந்திக்கிறான் என்பதை ஈஸியாக கண்டுபிடித்து விடலாம். அதனால உங்க பிள்ளைங்களுடைய சிந்தனைகளை அறிந்து கொள்வதற்கு அந்த மனப்பக்குவம் நமக்கு வேணும். அதை கண்டுபிடிக்கணும். நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்குது நம்மளை நாமளே கண்டுபிடிக்கணும். நம்முடைய வழிமுறைகள் எப்படியோ அப்படித்தான் நம்முடைய சிந்தனை. ஒரு மரம் எப்படியோ அப்படித்தான் அதிலிருந்து வரக்கூடிய கனி. மரம் கெட்டதா இருக்க கனிகள் நல்லதா இருக்காது. அதே வண்ணமாகத்தான் நம்முடைய சிந்தனை கெட்டதா இருக்கும் போது நம்முடைய நடைமுறைகள் சரியாக இருக்காது. அப்போ ஒரு மனுஷனுடைய நடைமுறைகள், சிந்தனைய அவன் பழக்க வழக்கங்கள், அவனுடைய பழகுதல், அவனுடைய குணாதிசயங்கள், அவனுடைய வாழ்க்கை முறை, இதை வைத்து அவன் என்ன சிந்திக்கிறான் இருதயத்தில் என்பதை எளிதாக நாம் அடையாளம் கண்டுபிடித்து விடலாம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க, நாம் பாவத்தை ஆளுகை செய்யவே தவிர பாவம் நம்மை ஆளுகை செய்ய, ஒருவேளை பாவத்தை நான் ஆளுகை செய்யாம விட்டுட்டு வச்சுங்க, அது என்ன அழிச்சிடும்? என் குடும்பத்தை அழிச்சிடும், எனக்குள்ள வியாதியை கொண்டு வரும், எனக்குள்ள மரணத்தை கொண்டு வரும், என் வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதியை அது கெடுத்து விடும்.
அதனாலதான் கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம ராஜாக்களா இருக்கிறதுனால ஒரு நாட்டை நாம் ஆட்சி செய்கிற ராஜாக்களா இல்லாமல் போகலாம். ஆனால் பாவத்தை, இந்த உலகத்துல வாழ்கிற வரைக்கும் பாவம் உண்டு, பாவ சிந்தனைகள் உண்டு. எத்தனை வயசானாலும் அந்த பாவ சிந்தனை வரும். அதை நாம் ஆளுகை செய்யணும். இரண்டாவது, ராஜாக்களா நாம் இருக்கிறதுனால எதை ஆளுகை செய்யணும்? வியாதிகளை நாம் ஆளுகை செய்யணும். எதை ஆளுகை செய்யணும்? நம்மளை நெருங்கக்கூடிய வியாதி, நம்முடைய சரீரத்தை பலவீனப்படுத்தக்கூடிய வியாதிகளை, நோய்களை நம்ம என்ன பண்ணுச்சோம்னா நாம் ஆளுகை செய்யணும். வியாதி வருவது கர்த்தருக்கு சித்தம் அப்படி சொல்லக்கூடாது. நமக்கு வியாதி வருவது கர்த்தருக்கு சித்தமே கிடையாது. நீங்க வியாதி வரும்போது அடிக்கடி சொல்லுங்க, நீங்க ஒரு வேதத்திற்காக ஜெபிக்கிறீங்க, இல்ல உங்களுக்கு பலவீனம் வரும்போது நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா இந்த வார்த்தை சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் வியாதியா இருப்பது உங்களுக்கு சித்தம் இல்லை, வியாதியை கொண்டு வருகிறது பிசாசு, இல்லைன்னா நான் செஞ்ச பாவத்தினால வியாதி வந்திருக்கலாம், ஆண்டவரே என்னை மன்னிங்க, என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பாவத்தை எதிர்த்து ஆளுகை செய்து அவைகளை நீங்கள் சுகமாக்கி கொள்ள வேண்டும். அப்போ வியாதிகளை நாம் ஆளுகை செய்யணும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு நமக்கு வரக்கூடிய வியாதிகளை ஆளுகை செய்து ஜெயிக்கக்கூடிய அந்த நுணுக்கங்களை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து அப்படிதான் செஞ்சார். உலகத்துல வாழ்ந்த போது எல்லா வியாதிகள் என்ன பண்ணாரு? யாருக்கெல்லாம் வியாதி பிடித்ததோ அங்கெல்லாம் போயிட்டு அதிகாரம் செலுத்தி வியாதிகள் என்ன பண்ணாருன்னா குணமாக்குறார். நம்மளாம் மருத்துவர்கள் மாதிரி ஒரு நம்ம போயிட்டு எம்பிபிஎஸ் படிக்கிற மருத்துவரா இல்லாம இருக்கலாம். ஆனா அதை காட்டிலும் எம்பிபிஎஸ் படிச்ச மருத்துவரால் கூட செய்ய முடியாத பல அரிய ஆச்சரியமான காரியங்களை ஜெபித்து வேதத்தை சொல்லி சுகத்தை தேடி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆவிக்குரிய மருத்துவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்து வைத்திருக்கிறார். நம்மள மருத்துவரா பார்க்கணும். நம்மள யாரா பார்க்கணும்? நம்மள டாக்டரா பார்க்கணும், நம்மள ராஜாவா பார்க்கணும், நம்மள ஆசிரியரா பார்க்கணும். சரிங்களா? அப்போ ஒரு மருத்துவனுக்கு ஒரு வியாதியை எப்படி சுகமாக்க வேண்டும் நுணுக்கம் உனக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? தலைவலிக்கு என்ன மாத்திரை போடணும், ஜுரத்துக்கு என்ன மாத்திரை போடணும், வலிக்கு என்ன, எல்லாம் நுணுக்கம் தெரியும். அதே மாதிரிதான் ஒரு வியாதி வரும்போது அந்த வியாதியை எப்படி மேற்கொள்ளுன்ற அந்த நுணுக்கத்தை நம்ம அறிந்தவர்களா இருக்க வேண்டும். சரி, வியாதி வந்துட்டு போட்டோம், அப்படி இல்லை, எப்ப சுகமாத சுகம் அப்படி இல்லை. அந்த வியாதியை உடனே அப்புறப்படுத்தி வசனத்தை சொல்லி, வசனம் தான் மருந்து. 107:20 சொல்லு, அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். மாத்திரை போட்டவுடனே வியாதி குணமாகுது. அது மாதிரி வசனம் உள்ளுக்குள்ள வரும்போது, வசனத்தை அறிக்கை பண்ணும்போது வியாதி ஒரு மனுஷனை விட்டு கடந்து போகுது. அதனால வசனத்தை வியாதி நேரத்துல வசனத்தை சொல்லாம ஜெபம் பண்ணவே கூடாது. வசனம் இல்லாத ஜெபம் பதிலை கொண்டு வராது. சரிங்களா? உங்களுக்கு வசனம் தெரியலையா, மற்றவங்க வசனத்தை கேட்டு ஜெபிக்கலாம். இல்ல வேதத்துல படித்து வசனத்தை முன்குறித்து எதுக்கு எந்த வசனத்தை சொல்லணும், வியாதி வரும்போது எந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். ஏன்னா வசனம் தான் மாத்திரை. அந்த வசனம் என்கிற மாத்திரையை போடும்போது வியாதி என்கிற நோய் நமக்கு சுகமாக்கப்படுகிறது. அப்போ ஒரு மருத்துவனுக்கு எந்த வியாதிக்கு எந்த மாத்திரை கொடுக்கணுன்ற அந்த நுணுக்கம் தெரிகிறது போல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எந்த நேரத்தில் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற அந்த நுணுக்கங்களை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த வியாதிக்கு எப்பேற்பட்ட வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும் அந்த நுணுக்கங்களை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க வியாதிகள் மேல் நாம் ஆளுகை செய்யணுமே தவிர வியாதி நம்மளை ஆளுகை செய்யக்கூடாது. மூன்றாவது, நம்ம ராஜாக்களா இருக்கிறதுனால நம்ம எதை ஆளுகை செய்யணும்? மூன்றாவது, பிசாசை நாம் ஆளுகை செய்யணும். எதை ஆளுகை செய்யணும்? ஆமா, பிசாசு பயமுறுத்தக்கூடியவன், பிசாசு கொல்லக்கூடியவன், பிசாசு சமானத்தை கெடுக்கக்கூடியவன், பிசாசு நம்ம பாவத்துல தள்ளக்கூடியவன். அவன் வழிகளுக்கு நாம் போய்விடக் கூடாது. அது மாதிரி நேரங்கள்ல பிசாசை நாம் ஜெயிக்கணுமே தவிர பிசாசு நம்ம ஜெயிப்பதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. ஏசு அப்படிதான் செஞ்சார். எங்கெல்லாம் பிசாசு பிடித்ததோ அங்கெல்லாம் போய் என்ன பண்ணாருன்னா அவங்கள அதட்டினார். பிசாசுக்காக ஜெபிக்கும் போது ஜெபம் பண்ணக்கூடாது, கட்டளையிட வேண்டும். ஒரு பிசாசுக்காக ஜெபிக்கும் போது எப்படி இருக்கணும்? ஆண்டவரே இந்த பிசாசை துரத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்க கூடாது, கட்டளை. பைபிள்ல பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் பிசாசு பிடித்ததோ அங்கெல்லாம் ஆண்டவர் கட்டளையிட்டு ஜெபம் பண்ணார், அதட்டினார். அப்ப பிசாச வியாதிகளுக்காக அதட்டி ஜெபிக்கணும். என்ன பண்ணணும்? என்ன ஜெபிக்கணும்? கெஞ்சக்கூடாது, மன்றாடக்கூடாது, அழக்கூடாது. தைரியமாய் அதிகாரத்தை பயன்படுத்தி வசனத்தை சொல்லி அதட்டி, நாய் அதட்டுற மாதிரி அதட்டி, பிசாச நாய் அதட்டுற மாதிரி வியாதிகளை அதட்டி, போ உனக்கு அதிகாரம் இல்லை, போ உனக்கு இடம் இல்லை அப்படி சொல்லி அதட்டி அவைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். இயேசு செஞ்ச மாதிரியே சீசர்கள் செஞ்சாங்க. பவுல் போனார், குரு சொல்லி இருக்கிற ஆவியை துரத்தினார். அப்ப என்ன? கர்த்தருடைய பிள்ளைங்க நமக்கு எதிராக இருக்கிற சத்துருடைய ஆவிகளை நாம் ஜெயிக்கக்கூடியவர்களாய் நம்ம என்ன பண்ணலாமோ இருக்கணும். சரி, இவங்களை எப்படி நாம் ஜெயிப்பது? சும்மா ஜெயிக்க முடியுமா? கவனிங்க, வேத அறிவு இல்லாம இந்த மூணு நம்மளால ஜெயிக்க முடியாது.
வேதத்தை குறித்த அறிவு வந்தாதான் அவைகளை ஜெயிக்க முடியும். ஆனால் தான் யோவான் சொல்லுகிறார், வேத வசனம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறதினால் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள். அப்ப வசனத்தை குறித்த அறிவு இருந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும். ஜப ஆவி இருக்கணும். வசனத்தை குறித்த அறிவு இருக்கிற இடத்துல ஜப ஆவி அதிகமா இருக்கும். அங்க நிறைய பேருக்கு வசனத்தை குறித்த அறிவு இல்லைன்னா அவனுக்குள்ள ஜப ஆவியா இருக்காது அதிகமா. எதுக்கே ஜபிக்கணும்? எனக்கு பொண்டாடி ஜபிக்கிறாங்க, என் பிள்ளைங்க ஜெபம் பண்றாங்க, நான் சர்ச்சுக்கு போறேன், அது போதாதா? உனக்கு அந்த ஏன் இந்த ஜபிக்கிற அந்த ஈடுபாடு வரல? வசனத்தை குறித்த அறிவு இல்லை. அப்ப நம்ம நம்முடைய ஜப வாழ்க்கை மெருக்கூட்டப்பட வேண்டுமானால் வசனத்தை குறித்த அறிவு வந்தா தான் ஒருத்தருக்கு ஜப வாழ்க்கை அதிகமா இருக்கும். வசனத்தை குறித்த அறிவு வராதவனுக்கு ஜப வாழ்க்கை அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது. அப்போ உங்க ஜப வாழ்க்கை பவர்ஃபுல்லாக இருக்க வேண்டுமானால் வசனத்தை குறித்த அறிவு இருக்கும் போது ஜபம் பவர்ஃபுல்லா இருக்கும். அப்போ இந்த எல்லாவற்றையும் நம்ம ஜெயிக்கணும் சொன்னா, ஒன்று வேதவசனத்தை குறித்த அறிவு, ஜப ஆவி, இன்னொன்று விசுவாசம். ஆண்டு சொன்னார், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். வேதம் சொல்லி பிசாசுக்கு தான் அந்த உலகம் சொந்தமானது. இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் சொன்னார. அப்ப உலகனால யாரு? பிசாசு தான் உலகம். அப்ப இதை எப்படி நம்ம ஜெயிக்கிறது? வேத வசனம், ஜபம், விசுவாசம், இந்த மூணும் சேரும் போது எப்பேற்பட்ட காரியத்தையும் நம்மால் ஆளுகை செய்ய முடியும். விசுவாசம் உங்களுக்குள் குறையும் போது ஆளுகை செய்ய முடியாது. வேதத்தை குறித்த அறிவு குறையும் போது விசுவாசம் குறைஞ்சிடும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க, நாம் ஆளுகை செய்வதற்காக பிறந்தவர்கள். நம்ம ஒரு நாளும் மற்றவைகள் நம்ம ஆளுகை செய்வதற்கு இடம் கொடுக்க கூடாது. எப்பவுமே உங்க வாழ்க்கைக்கு எதிர்மாறா இருக்கிற பிசாசு அதட்டுங்க. உங்க வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய போராடுகிற ஆவிகளை அதட்டி ஜெபம் பண்ணுங்க. கண்டினியூ செய்யுங்க. அது போற வரைக்கும் அதட்டி ஜெபம் பண்ணுங்க. தைரியமா ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது நம்ம ஆசாரியர்கள். அப்ப ராஜாக்கள் என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும். இரண்டாவது ராஜாக்கள் செய்ய அடுத்த கடமை நியாயம் தீர்ப்பது. அப்போ நமக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்தால் கர்த்தருடைய நம்மை நாமே பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். அதான் பயசோது கொரிந்து சபையை பார்த்து பவுல் சொல்வாரு, உங்களுக்குள்ள பிரச்சனை வந்தா அது தீர்த்துக் கொள்வதற்கு உங்களுக்குள்ள நியாய சாஸ்திரம் இல்லையான்றார். அது தீர்க்கக்கூடிய அளவுக்கு அப்போ சபைக்குள்ள நடக்கிற விஷயத்த நம்ம வெளியே போய் தீர்ப்பு செய்யக்கூடாது. உங்களுக்குள்ள சில பிரச்சனை வரும்போது அது ஊழியக்காரங்க கொண்டு வரலாம். அப்ப ஊழியக்காரங்க அந்த பிரச்சனை அப்ப நமக்குள்ள வரக்கூடிய தீர்வுகளை நாமளாகவே நியாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுக்கு எங்கேயும் கோர்ட்டு கேஸ் இல்ல மூணாவது மனுஷன் இல்ல ரட்சிக்கப்படாத மக்களை கொண்டு வந்து சபையில வச்சு பாரு, நீங்களே பாருங்க, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நாம் நியாயம், நமக்கு நாமே நியாயம் தீர்த்து கொள்ள வேண்டும். அப்ப ராஜாவுடைய ரெண்டு பொறுப்பு என்ன? ஒன்று ஆளுகை, இன்னொன்று ராஜா. எதெல்லாம் நம்ம அப்ப நாமளும் ராஜா தான் எதெல்லாம் ஆளுகை செய்யணும்? பாவத்தை ஆளுகை செய்யணும். ரெண்டாவது வியாதி ஆளுகை செய்யணும். பிசாச ஆளுகை செய்யணும். எல்லாவற்றையும் நம்ம ஆளுகை, அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் அதிகாரத்தை கொடுத்தார். அதை ஆதாம் இழந்தாலும் சிலுவையில ரத்த சிந்தி மீட்டு மறு சபைக்கு அந்த ஆளுகை கொடுத்திருக்கிறார். அப்ப எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்குது, எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்குதுன்ற அந்த உணர்வு நமக்குள் வர வேண்டும். அடுத்து நம்ம ஆசாரியர்கள் ஆண்டவர் ராஜாக்களை ஏற்படுத்தினார். இரண்டாவது ஆசாரியருடைய பொறுப்பு என்ன அப்படி பார்த்தோம்னா, ஆசாரியர்கள் மக்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக நின்று மக்களை தேவன் பக்கமாய் கொண்டு போகக்கூடியவர்கள். மக்களுடைய குறை என்ன? அதை கொண்டு போய் கடவுளிடத்திலும் கடவுளுடைய கருத்தை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் சொல்லி மக்களை கடவுளோடு இணைக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு தான் ஆசாரியனுக்குரியது. அப்ப நம்ம எல்லாம் ஆசாரியர்கள். நம்ம குடும்பத்துல நிறைய பேர் பாருங்க தூரமா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணும்? கணவன் தூரமா இருப்பாரு, பிள்ளைங்க கடவுளை விட்டு தூரமா இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணும்? அவங்களை வந்து கடவுளோடு இணைக்கிற பணியில நம்ம முயற்சிக்கணும். என்னமெல்லாம் ஆசாரியர்கள். அவங்க பாவத்துக்காக திறப்பில் இருக்கணும். யோபு பாருங்க, தன் பிள்ளைங்க பாவம் செஞ்சபோது என்ன பண்ணாரு? என் பிள்ளைங்களாம் பாவம் செய்யணும்னு சொல்லி ஒரு குடும்ப ஆசாரியனா இருந்து பலிகளை செலுத்தி தன் பிள்ளைகளுக்காக பரிகாரம் செய்தார். அப்ப நம்ம பிள்ளைங்க தவறு பண்ணும் போது நம்ம ஆசாரிகளா இருந்து, ஆண்டவர் என் பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டாங்க, என் புருஷன் தப்பு பண்ணிட்டாரு, என் குடும்பத்திற்கு தப்பு பண்ணிட்டாங்க, என் குடும்பத்து மீது தேவ கோபம் வெளிப்பட வேணாம், மன்னிச்சிருங்க ஆண்டவர் சொல்லி அவங்களுக்காக நம்ம கர்த்தரோடு கூட உறவாடி கர்த்தத்துல கொண்டு அவங்களுக்காக சேர்க்க வேண்டும். நம்ம சுத்தி இருக்கிற மக்கள் அவங்க பாவம் செய்யலாம், அவங்க கெட்டு போகணும்னு நினைக்க கூடாது, அவங்க அழிஞ்சு போகணும்னு நினைக்க கூடாது. அவங்களால என்ன பண்ணும்? கடவுளோடு கொண்டு வந்து இணைக்கிற அந்த பணியில நாம் ஈடுபடும். ஏன்னா நம்மள ஆசிரியர்களாக ஏற்படுத்தப்பட்டிருக்கோம். அதனால நம்ம ராஜாக்களாகவும் ஆசிரியராகவும் நம்ம ஏற்படுத்தினார் சொன்னால் சும்மா சொல்லிக்கொள்ளல, அந்த ராஜாவுக்குரிய கடமைகளை நம்ம செய்வதற்காக. ஒரு ஆசாரியன் என்ன செய்வானோ அதை செய்வது. ஆசாரியன் என்ன பண்ணுவான்? தேசத்துக்காக ஜெபிப்பான், பாவ மன்னிப்புக்காக நிற்பான், மக்களுக்கு கஷ்டம் வரும்போது ஆண்டவர் சமூகத்தை திறப்பில நிற்பான். அப்ப நாமளும் அதே போலத்தான் நம்முடைய குடும்பத்துல வழி தப்பி போகும்போது, நம்ம சுத்தி இருக்கிற மக்கள் வழி தப்பி போகும்போது நாம் அந்த பணியை செய்யணும். சில நேரத்துல நமக்கு அந்த மனபாரம் வரலன்னா அந்த மனபாரத்தை கர்த்தரே வர வைப்பார்.
எப்ப தெரியுமா? நமக்குன்னு ஒரு பிரச்சனை தான் மனபாரம் வரும். ஆனா 3வது மனுஷனுக்கு பிரச்சனை தான், நமக்கு அந்த மனபாரம் வராது பாருங்க. அப்ப உனக்குள்ள அந்த மனபாரத்தை கொண்டு வருவதற்கு சில நேரத்தில் உன்னுடைய தவறுகளே, உன் அறியாமைகளே ஒரு வழியாய் மாறுகிறது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க நம்மை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எல்லா கண்களை மூடலாம், நாம் ஜெபிக்கலாம். இதனால கேட்ட வார்த்தை, நாம் ராஜாக்களாக இருக்கிறோம். அனு சொன்னார், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக நம்மை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஒரு ராஜாவுடைய கடமை என்னன்னு சொன்னேன், ஆளுகை செய்வது, நியாய தீர்ப்பு செய்வது. அப்ப நான் எதை ஆளுகை செய்யணும்? உனக்கு எதிராக இந்த உலகத்துல பாவத்தை சத்ரு மரண பருந்து விதைச்சுக்கிட்டே இருப்பான். உன் சிந்தனையில, உன் கண்ணுல, நம்முடைய உதடுகளை, நம்முடைய கால்கள்ல வடித்தப்பி போகும்படி பாவ காரியங்களை விதைச்சுக்கிட்டே இருப்பான். அதையெல்லாம் நம்ம ஜெயிக்கணும். அவைகளை சிறைப்படுத்த வேண்டும். வியாதிகளை நாம் ஜெயிக்கணும். அது நம்ம ஜெயிக்க விடக்கூடாது. என்கிட்ட அந்த வல்லமை இருக்கிறது, அந்த மருந்து என்கிட்ட இருக்குது, அதுக்கான வைத்தியம் எனக்கு தெரியும். வைத்தியம் தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இருந்தா அது ஜெயிப்பதற்கான மருந்து ஆண்டவர் பைபிள் வச்சிருக்கிறார். எந்தெந்த காலத்துக்கு என்னென்ன மருந்து போன ஒரு டாக்டருக்கு தெரியணும். நீங்களும் நானும் டாக்டர், ஆவிக்குரிய மருத்துவர்கள். நமக்கு வர வியாதியை மாத்த, எப்பேற்பட்ட ஆட்களுக்கு வரக்கூடிய வியாதியையும் சுகமாக்கக்கூடிய வைத்தியர்களாய் கர்த்தர் வைத்து வைத்திருக்கிறார். அதான் நாம போய் ஜெபிக்கும், மற்றவங்களுக்கு விடுதலை கிடைக்குது. ஆனா நம்ம வியாதியோடு வாழ்வது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. சாத்தான ஆளுகை செய்யணும். நாம நமக்குள்ள நியாய தீர்ப்பு, நம்ம நியாயத்தை பேசணும், நியாயப்படி வாழணும். நமக்கு ஒரு நியாயம், மனைவிக்கு ஒரு நியாயம், அப்படி அல்ல. நாம் நியாயத்தை சார்ந்து வாழ வேண்டும். நான் நியாயத்தை சார்ந்து வாழலாம், மற்றவங்க எப்படி நியாய தீர்ப்பு செய்ய முடியும்? மற்றவங்க எப்படி நியாயம் செய்ய முடியும்? அப்படி அல்ல. 2வது என்னைய கர்த்தர் ஆசாரியனை வைத்திருக்கிறார். ஆசாரியனுடைய பணி என்ன? மக்களோடு இணைப்பது, மக்களுக்காக திறப்பில நிற்பது, மக்களுக்காக பலி செலுத்துவது, மக்களுடைய பாவ மன்னிப்புக்கான ஸ்தோத்திரிக்க பரிகாரங்களை செய்வது. இதே போலத்தான் நாம நம்முடைய குடும்பங்களுக்கான, சுத்தி இருக்கிற மக்களுடைய மன்னிப்புக்காக நாம் கதற வேண்டும். ஆண்டு சமூகத்துல அழ வேண்டும். மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். நம்ம அந்த பணியை செய்யணும். அதுதான் ராஜாக்களும் ஆசாரியர்களும். ஆனால் இந்த பணியில நம்ம கரெக்டா இருப்போம்.